ஆனால் இதெல்லாம் சாப்பிடுவோமானா நாம் இதெல்லாம் ஒதுக்கிடுவோம். இன்னைக்கு ஒரு விருந்துக்கு போய் நல்ல ஒரு அடியார் நமக்கு விருந்து வைக்கிறாங்க, அதில் முக்கணியும் இருக்குதுன்னா இல்லைங்க நான் பழம் சாப்பிட மாட்டேன், பலாப்பழம் சாப்பிட்டா எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்கும், அதனால் இதுவும் வேண்டாம் யாருக்காவது கொடுத்து, மாம்பழம் உடம்புக்கு சூடு வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சு. மூணுமே உடம்புக்கு நல்ல பொருள் என்ன பண்ணிடுவோம், நாம் ஒதுக்கி வச்சுருவோம். இதே சமோசா ஒன்று வச்சாங்கன்னா இன்னொன்று சேர்த்து வைங்கப்பா, அது கூப்பிட வர ஏப்பா இன்னொன்று வை. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா தான் சீக்கிரம் எமனை கூப்பிட முடியும். அதெல்லாம் சாப்பிட்டோம்னா சிவபெருமான்கிட்ட போயிடலாம். பழங்கள்லாம் சாப்பிட்டோம்னா அவர்கிட்ட போயிடலாம். நம்ம சமோசா இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டமாக சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக அடைக்க வேண்டியதெல்லாம் அடைச்சி எடுக்க வேண்டியதெல்லாம் சாமி எடுத்துட்டு கொண்டு போயிடுவாங்க. ஐயா வேற சமோசா கடை வச்சுக்கிறாங்க, நம்ம வியாபாரத்தையே கெடுத்து வரும் போல இவரு. அப்ப நமக்கு தேவையான உணவுகளை நாம